அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாதம் சர்வ அமாவாசை என்று கட்டாயம் சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாசி மாதம் சர்வ அமாவாசை என்று முன்னோர்களை வழிபட, குளம் தழைக்க மற்றும் பித்ரு தோஷம் நீங்க கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளாக வாழைக்காய், பிரண்டை மற்றும் பாகற்காய், பலாக்காய், இவை தவிர அவரைக்காய், புடலங்காய், கொத்தவரை, வாழைப்பூ தண்டு, சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு மற்றும் மாங்காய் ஆகியவை சமையலில் பயன்படுத்த வேண்டும். அதாவது வாழைக்காய் வம்ச விருத்திக்காக வாழையடி வாழையாக குளம் தழைக்க கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டிய முக்கிய ஒரு பழமாகும். அடுத்ததாக பாகற்காய் மற்றும் பிரண்டை அமாவாசையில் உணவில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது. முக்கியமாக இதனை தவிர்க்க வேண்டிய உணவாக பூண்டு மற்றும் வெங்காயம் அறவே தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாட்களில் முக்கியமாக பாசிப்பருப்புடன் கூட்டு சிறந்தது, வெல்லம் சேர்த்த பாயசம் சிறந்தது, சர்க்கரையை தவிர்க்கலாம். இந்த காய்கறிகளை கொண்டு சமைக்கப்படும் உணவை முன்னோர்களுக்கு படைத்து வழிபடுவது அவர்களுடைய ஆசையை நமக்கு பெற்றுத்தன்று வம்ச விருத்திக்கு வழிவகுக்கின்றன. குறிப்பாக இந்த அமாவாசை நாட்கள் காய்கறிகளை இந்த மாதிரியாக சமைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை அமையும். விரதங்களில் அமாவாசை விரதத்தின் தனி மகத்துவம் உண்டு. அமாவாசை விரதத்திற்காக சமைக்கப்படும் உணவிலும் சில வரைமுறைகளை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளார்கள். அமாவாசை என்று வாசல் கோலம் போடக்கூடாது, சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது என்பது போல காய்கறிகளை ஒரு குறிப்பிட்டவற்றை மட்டுமே சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியதி மற்றும் சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அமாவாசையில் காய்கறிகளில் வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை மற்றும் பலாக்காய்க்கு மட்டும் தனி முக்கியத்துவம் இருக்கின்றன. இதற்கு புராணங்கள் கதை ஒன்றே சொல்லப்படுகிறது. இந்த காய்கறிகள் எதற்கு சமமானவை என்பது உணர்த்துவதற்காக சொல்லப்படும் ஒரு ஆன்மீக நிகழ்வை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விரதங்கள் கடைபிடித்தாலும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கான நாளாக அமாவாசை நாளை குறிப்பிடுகிறோம். அமாவாசை நாளில் மறைந்த நம் முன்னோர்களுக்கான விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்கிறோம். அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய சந்ததிகளை காக்கும், வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகள் விலகும் என்பது நம்பிக்கையாகும். அமாவாசை நாளில் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளை அமாவாசை காய்கறிகள் என குறிப்பிடுகிறோம். குறிப்பாக இந்த நாளில் காய், கனி, கிழங்கு, கீரை சமைக்க வேண்டுமென சாஸ்திரம் வகுக்கின்றன. அமாவாசை என்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளை முக்கியத்துவம் பெறுகின்றன. தவிர்க்க வேண்டிய காய்கறிகளில் என தனிய பட்டியலும் இதில் இருக்கின்றன. இதில் அமாவாசை விரத சமையலும் சரி, அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்தணர்களுக்கு கொடுக்கும் பொருளும் சரி, வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பார்கள். வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் வாழைக்காய் பயன்படுத்துவதாக சொல்லுவார்கள் ஆண்டோர்கள். அதே போல அமாவாசை நாள் பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் சமைப்பதும் கண்டிப்பாக இது ஒரு நியதியாகும். முக்கியமாக இதை சொல்லுவது ஒரு ஆன்மீக கதையே இருக்கின்றன. முக்கியமாக ஒரு முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சிரார்த்தம் செய்ய உள்ளதனால் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்த வரவேண்டும் என அழைப்பு விடுத்தார். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கரமான கோபக்கார முனிவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 உணவு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார். இதனை கேட்ட வசிஷ்டர் திகைத்து போனார். 1008 காய்கறிகளா? அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிப்பது என்பதை எப்படி சமைப்பது என குழப்பமடைகிறார். ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரன் வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி 1008 காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என பணிவுடன் பதிலளித்தார்கள். சிரார்த்தம் கொடுக்கும் நாளும் வந்தது. ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் சாப்பிட வந்தார்.
வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினாள் அருந்ததி தேவியம்மன். அடுத்ததாக முதலில் 8 வாழைக்காய்களை வைத்தாள். பிறகு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது. உணவு அருந்துங்கள் சுவாமி என பணிவுடன் விஸ்வாமித்திரரிடம் வேண்டினாள். ஆனால் ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர், என்ன இது, நான் 1008 காய்கறிகளை சமைத்து பரிமாறச் சொல்லி கேட்டேன். நீ 4 காய்கறிகளை மட்டுமே பரிமாறிவிட்டு 1008 காய்கறிகளை பரிமாறியாகிவிட்டது என சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாய் என கோபமடைந்தார். அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி, சுவாமி, தாங்கள் அறியாததில்லை, அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா என கேட்டார். காரவள்ளி சாதம் பிராகுதம் வஜ்ரவள்ளி சத்யபிரஷம் நமக, அதாவது சஸ்தம் பிரௌத்தம் ஸ்ராக்தம் காலை வியாகத்தே என சாஸ்திரம் சொல்லுகின்றன. அதாவது பாகற்காய் 100 காய்கறிகளுக்கும், பிரண்டை 300 காய்கறிகளுக்கும், பலாக்காய் 600 காய்கறிகளுக்கும் சமம். இவை 1000 காய்கறிகள் ஆகிவிட்டன. இது 8 வாழைக்காய்களை வைத்துள்ளேன். மொத்தம் 1008 காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினாள். இதனை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்து சென்றார். சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாகவே உயர்வான இந்த 4 காய்கறிகள் மட்டுமே அமாவாசை நாட்களில் சமைக்க முக்கிய இடம் பிடிக்கின்றன. குறிப்பாக இந்த அமைதியான இந்த காய்கறிகளை நாம் சமைக்க வேண்டும். அதாவது பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் மற்றும் வாழைக்காய். இதனை சமைத்தீர்கள் என்று சொன்னால் 1008 காய்கறிகளை சமைத்து அந்தணர்களுக்கு விருந்து படைத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.